Hi guys, welcome to SME Kitchen Equipments. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிட் 2 வந்திருக்கோங்க. யூனிட் 2ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மிஷின்ஸ் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் பீலிங்கோட ப்ராஜெக்ட்ஸ் தாங்க ஓடிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட மிஷின்ஸ் அட் அ டைம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நிறைய மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ், ஸ்ரீலங்கா அண்ட் துபாய் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். வாங்க நம்ம ஒவ்வொரு மிஷின்ஸை பார்ப்போம். இதை நம்ம கார்லிக் பீலிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ங்க. இந்த கார்லிக் எடுத்து நம்ம இந்த ட்ரேக்குள்ள வச்சுட்டு ஸோ இதுல கார்லிக் ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதுங்க. 20 மினிட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு டைமர் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம கார்லிக் டீஹைட்ரேட் ஆயிரும். சோ இந்த டீஹைட்ரேட்டான கார்லிக்கை நம்ம எடுத்து இந்த கார்லிக் பிரேக்கர்ல போட்டீங்கன்னா அந்த பெட்டல்ஸாவும் தனியாவும் பிரிச்சிருங்க. இதுக்கப்புறம் தாங்க நம்ம கார்லிக் பீலிங் ஸ்டேஜுக்கு போகணும். நம்ம கார்லிக் பிரேக்கிங் பட்டோம் இல்லையா, அதுலயே தேர்ட் ப்ராசஸ் தாங்க இந்த கார்லிக் பீலிங். இதுல நம்ம 50 kg கார்லிக் கொட்டணும்னா கீழே பீல் ஆகி நம்ம கீழே விழுந்துருங்க. ஜஸ்ட் நம்ம இந்த மிஷின் மட்டும் இருந்தா பத்தாதுங்க இது யூஸ் பண்றதுக்கு. சோ இந்த கார்லிக் பீலிங்கோட ஹார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 HP கம்ப்ரஸர். இது ஒரு இம்போர்ட்டட் கம்ப்ரஸர். சோ இதோட டேங்க் தாங்க இந்த 400 லிட்டர்ஸ் கம்ப்ரஸர் டேங்க். இதுல இருந்து போற ஏர் தாங்க நம்மளோட கார்லிக் பீலிங்கை பக்காவா கிளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த கார்லிக் பீலிங் நடக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம வைட் ரேஞ்ச் ஆஃப் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் பேக்கிங் மிஷினரிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா இல்ல இந்த மிஷினை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.